மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் இரண்டாவது முறையாக அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் கடும் எதிர்ப்பை அடுத்து பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மிகவும் பழமையான அந்த மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தினுடைய 27வது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் தான் ஸ்ரீலஸ்ரீ மாசாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியர். இவருடைய உதவியாளர் விருதகிரி என்பவர் தான் இதற்கான அந்த வழக்குக்கான புகாரை அளித்தவர். அவர் தான் அந்த மயிலாடுதுறை காவல் நிலைய கண்காணிப்பாளருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 21 புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதுல அந்த தலைமை மடாதிபதி தொடர்புடைய அந்த ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத், செல்வம், செந்தில், விக்னேஷ் ஆகியோர் மிரட்டியதாகவும் அதற்கு அந்த செமனார் கோவிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய தாளர் குடியரசு, அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்குல தான் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அகோரம் ஏற்கனவே ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில அவர் மீண்டும் ஒரு ஜாமீன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி டி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 45 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதனால அதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். ஆனால் அதற்கு காவல்துறை தரப்புல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக கூறி, எனவே அந்த அகோரத்துக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, இந்த மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து அந்த காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகோரத்தினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் அந்த செமனார் கோவிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவன தாளர் குடியரசு அவருடைய ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.